Hi, welcome back to my channel Lifestyle by Ash. இந்த வீடியோல நம்ம கிச்சன் மேக் ஓவர் தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன். அதில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐட்டம்ஸை வச்சு எப்படி கிச்சன் கவுண்டர் டாப்பை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. இந்த வீடியோல நம்ம கிச்சன் மேக் ஓவர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோலுமே நான் எல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐட்டம்ஸை வச்சு தான் கிச்சன் மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கிச்சனோட ஒரு சைடு வால். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லு பிளெயினாகவே இருக்குது. இங்கே வந்து ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம எந்த மேக் ஓவர் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம வால் ஸ்டிக்கர்ஸை கன்சிடர் பண்ணலாம். அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அந்த பிளேஸை நல்லா பியூட்டிஃபுல்லாகவும் மாற்றிடும். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஆஃப்ரிக்கன் லேடி அண்ட் இந்த வால் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால இந்த ஸ்டிக்கர் வந்து லாங்காக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இது ஃபுல் வாலவே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் ஃபுல் பேஸ்ட் பண்ணியுமே இது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணியுமே இந்த பிளேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இந்த லைட் செட் இருந்தது, அதை இங்கே பிளேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வால் ஸ்டிக்கரோட காஸ்ட் அரௌண்ட் 200 or 250 rupees வரும். இந்த லைட்டோட காஸ்ட் அரௌண்ட் 350 rupees. இந்த லைட் ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸுமே வருது இந்த லைட்டில். ஸோ இந்த லைட் வந்து நல்லா லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஜஸ்ட் டபுள் சைட் டேப் போதும்ட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லைட் எல்லாமே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா செக்யூரா இருந்துச்சு லைட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைட் விழுந்துட்டே இருந்தது. நான் ஒரு 2-3 டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டபுள் சைட் டேப் எல்லாம் போட்டு பார்த்தா, ஆனாலும் அது ஸ்ட்ராங்கா அங்கே நிக்கல. அதனால அடிசிவ் உக்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த லைட்டை வந்துட்டு அது மேலே வந்துட்டு ஹேங் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா செக்யூரா அங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு அண்ட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வித் அந்த ஸ்டிக்கர் பிளஸ் அந்த லைட்டோட சேர்த்து பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வால் மேக் ஓவர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது கிச்சனோட இன்னொரு சைடு வால். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் ஃபுல் கிச்சனை ஐவரி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஐவரி கலரில் பெயிண்ட் பண்ணுறதுனால நம்மளோட ரூம் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரூம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தர்ற மாதிரி இருக்கும். நம்ம பிரைட் கலர்ஸ் சூஸ் பண்ணோம்னா ரூம் வந்துட்டு டார்க் ஆகிடும் அண்ட் ஆல்சோ ரூம் சைஸ் வந்துட்டு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரூம் பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட் கலர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ ரூம் வந்துட்டு நல்லா பிரைட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பார்க்க பெருசாகவே தெரியும். இந்த பிளேஸில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஹேங்கிங் லைட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட காஸ்ட் அரௌண்ட் 300 rupees வரும். இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இந்த பிராண்ட்ல வாங்கின எல்லா ஸ்டிக்கரோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஸ்டிக்கரோட லிங்க் நான் ஷேர் பண்றேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இது நல்லா லென்த்தா இருக்கிறதுனால இது நிறைய ஸ்பேஸை வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. இந்த லைட் ஹேங்கிங் ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த லைட் ஹேங்கிங் வந்துட்டு கொஞ்சம் தின்னா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா ரிமூவ் பண்றதுக்கு போனோம்னா டேர் ஆகிற சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நான் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணி பார்த்ததுமே இது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஸ்டிக்கரோட சேர்ந்து வேர்டிங்ஸுமே வந்தது, அதுவுமே நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருந்தேன். பேக்ரவுண்ட் பிளெயின் ஒயிட் ஆர் ஐவரி இருந்துச்சுன்னா அது மேலே நம்ம ஏதாவது வால் ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணால் அது பார்க்கவே நல்லா பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். எல்லா ஸ்டிக்கர்ஸ் வேர்டிங்ஸ் பேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி தான் இருந்தது. இது ஓகேவா இருக்கா இல்லையா, அது ஓவர் ஆயிடுச்சான்ட்டு அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வேற ஏதாவது இங்கே சேஞ்சஸ் பண்ணலாமான்ட்டு அதுவுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்பரண்ட் கபோர்ட்ஸ் இருக்கு. ஸோ அது நம்ம க்ளோஸ் கபோர்ட்ஸ் இருந்தால் அது வந்து மெஸ்ஸியாக இருந்தாலுமே ஓகே. பட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கபோர்ட்ஸ் இருந்தால் இதை வந்து நம்ம நீட்டாக ஆர்கனைஸ்ட் பண்ணி வச்சா தான் நல்லா தெரியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே நான் வந்துட்டு டம்ப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன், ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்தது. இதை நம்ம எப்படி நீட்டாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக தான் பாப்பாவை ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கோம். அவங்களோட திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சாக்கா எனக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட லஞ்ச் பாக்ஸஸ், வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த கபோர்டில் பிளேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லியாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற காஃபி கப்ஸ், ஜூஸ் கிளாஸஸ் அண்ட் சின்ன செராமிக் கப்ஸ் தான் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கபோர்டு இருக்கு, அதில் நான் டைனிங் வேர், செராமிக், கிளாஸ் வேர்ஸ் எல்லாம் அதில் தான் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே இருக்கிற கொஞ்சம் திங்ஸுமே அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நம்ம இந்த கபோர்டு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வாட்டர், வெசல் வாஷிங் லிக்விட் அண்ட் கொஞ்சமாக லெமன்
பிழிஞ்சு அதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி நீட்டாக வெட் கிளாத்ல வைப் பண்ணோம்னா நீட் அண்ட் க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம திங்ஸ் எல்லாமே இங்கே பிளேஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம திங்ஸ் டைரெக்டாக அப்படியே பிளேஸ் பண்ணாமல் மேலே இருக்கிற பிளேஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் வாங்கி அதை வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணோம்னா மேலே இருக்கிற பிளேஸுமே யூஸ் பண்ணலாம் அண்ட் கீழே இருக்கிற பிளேஸுமே யூஸ் பண்ணலாம். நான் மேலே எல்லாமே பாப்பாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கீழே அவங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் ஜூஸ் பாட்டில்ஸ் அதை தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கிளாஸ் கண்டெய்னர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம பார்க்க விசிபிளாக தெரியும். அண்ட் மார்னிங் நம்ம தேடுத்து வேண்டாம், எது வேணுமோ அதை எடுத்து நம்ம பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். மேலே இருக்கிற பார்ட்டிஷனில் டெய்லி யூஸ் பண்ணுற டீ கப்ஸ், ஜூஸ் கிளாஸஸ் அண்ட் சின்ன சின்ன சிராமிக் பவுல்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்குமே நான் இந்த ஸ்டீல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், மேலேயும் நான் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த கீழேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால நம்ம அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அதிகமாக பண்ணலாம். இந்த ஸ்டீல் ஸ்டாண்டோட லிங்க் ஷேர் பண்ணுற தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ரொம்ப மெஸ்ஸியாக இருந்த பிளேஸவை நீட்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மார்னிங் டைமில் பாப்பாவுக்கு லஞ்ச் ஆர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் எடுக்க அண்ட் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கபர்ட் பக்கத்துல இன்னொரு கபர்ட் இருக்கு. இங்க நான் கிச்சன் தேவையான எல்லா கிராசரி ஐட்டம்ஸுமே இந்த பாக்ஸஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த எல்லா பாக்ஸஸுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதனால நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ட்டு ஈஸியாவே பார்க்கலாம். அண்ட் ஏதாவது காலி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஈச் ரோல 8 கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஸோ கீழே பார்ட்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 16 கண்டெய்னர்ஸ், மேலேயுமே ஒரு 16 கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 32 கண்டெய்னர்ஸ் இருக்கு. ஸோ அதனால கிச்சன் தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கீழே செப்பரேட்டா ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு தேடுற வேலை எதுவுமே வேண்டாம். ஒன்லி வீட் ஃப்ளோர் அண்ட் ரைஸ் ஒன்லி செப்பரேட்டா நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். அதிகமாக வாங்குவோம் அண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது செப்பரேட் கண்டெய்னர்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம செப்பரேட்டா ஏதாவது திங்ஸ் வேணும்னா கீழே எடுத்து வேண்டாம். குக்கிங் டைம்ல ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த கண்டெய்னர்ஸோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் ஒரு 2 years பிஃபோர் இந்த கண்டெய்னர்ஸ் வாங்கினேன் அண்ட் ரீசெண்டாவும் நான் இந்த கண்டெய்னர்ஸை வாங்கி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கபர்ட்லேயே நான் 2 மெஷரிங் கப்ஸுமே பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஏதாவது திங்ஸ் எடுக்கணும்னா நம்ம கை யூஸ் பண்ணாமல் இந்த மெஷரிங் கப்ஸை யூஸ் பண்ணி நம்ம திங்ஸ் எடுக்கலான்ட்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஃபுல் கிச்சன் மேக் ஓவருக்கு அப்புறம் நம்ம கிச்சன் இப்படி தான் இருந்தது. நம்ம கிச்சன் என்ட்ரு ஆயிருந்துமே லெஃப்ட் சைடில் ஃப்ரிட்ஜ் இருக்கும். அது மேலே நிறையவே ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இருக்கும். அது எல்லாமே பாப்பா தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹேங்கிங் லைட்ஸ், வால் ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே ஒரு ட்ராலி இருக்கும். அந்த ட்ராலியில் நான் ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் எல்லாமே அதில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கபோர்டுக்குள்ளே பிளேஸ் பண்ணிட்டு இருந்தேன். வின்டர் சீசனில் ஸ்மெல் வரதுனால இப்போ நான் வெளியவே பிளேஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே டிஷ் வாஷர் இருக்கும் அண்ட் இந்த கார்னரில் வாட்டர் ஃபில்டர் இருக்கும். அது பக்கத்துல ஒரு விண்டோ இருக்கு. இந்த விண்டோ கிட்ட நான் DIY சின்ன சின்ன கிளாஸ் பாட்டில்ஸ்ல கொஞ்சம் ஸ்டோன்ஸ் பிளேஸ் பண்ணி அதுல மணி பிளான்ஸ் வச்சிருக்கேன். அங்க டைரக்டா சன்லைட் வர்றதுனால இந்த பிளான்ஸ் எல்லாமே நல்லா க்ரோ ஆகுது. அந்த பார்க்கவும் நல்லா இருக்கு. ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே கவுண்டர் டாப்ல நான் எதுவுமே பிளேஸ் பண்ணல, அப்படியே பிளெயினாக தான் வச்சிருக்கேன். இன்னொரு கார்னர்ல வந்து நான் ஸ்டவ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துல வந்து கவுண்டர் டாப் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணி நான் டெய்லியுமே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்கேன். நான் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் ஒரு செப்பரேட் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் ஷேர் பண்ணுற தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஸோ நாங்கள் ரீசெண்டாக மைக்ரோவேவ் ஓவனும் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் இது இல்லை, இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக வாங்கியிருந்தோம். அண்ட் இதோட ரிவ்யூவுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக பார்க்க கிச்சன் இப்படி தான் இருந்தது. இந்த கிச்சன் மேக் ஓவர் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்ட்ரிப் லைட் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். அது பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. பட் நான் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். அது விழுந்துட்டே இருந்தது. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் அதுவுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு அதுவுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.